இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் போர் வந்தா இரண்டு நாடுகள் கிட்டையுமே அணு ஆயுதங்கள் இருக்கு. நம்ம கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்கு, பாகிஸ்தான் கிட்டையும் இருக்கு. ஆனா ஒரு போர்னு வந்துட்டாவே பாகிஸ்தான் முதல்ல எங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, நாங்க எங்க கிட்ட இருக்க அணு ஆயுதங்களை பயன்படுத்தினா உங்க நாடே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல்களை கொடுக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். ஆனா இந்தியா இந்த விஷயத்துல பொறுமையா தான் செயல்படும். காரணம், அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த நாட்டையே அழிச்சிரும் அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கும் தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் புரியும். ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மீண்டும் போர் வந்துட்டா இதனுடைய தாக்கம், பொருளாதார தாக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டும், இந்த இரண்டு நாடுகளுக்குள்ள மட்டும் நடந்துடாது. அதை தாண்டி அமெரிக்காவா இருக்கட்டும் சரி, ரஷ்யாவா இருக்கட்டும் சரி, சைனாவா இருக்கட்டும் சரி, இன்னும் பல நாடுகளுக்கும் இந்த பொருளாதார தாக்கம் ஏற்படும். பொருளாதாரத்துல மிகவும் அடிப்படை போற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி தான். இந்த இந்தியாவும் சைனாவும் ஒருவேளை மறுபடியும் போருக்குள்ள போறாங்க அப்படின்னா இங்க தங்கத்தின் விலை ஏறக்கூடும். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் விலைகளும் ஏறக்கூடும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மையா இருக்கு.